இது வரைக்கும் எப்படியோ சார், வரப்போகிற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா? உடல்நிலையில், வீட்டில், குடும்பத்தில், வேலையில், இது போல் விஷயங்களில் நல்லது நடக்குமா? அரசு வேலை கிடைக்குமா? 2வது குழந்தை பிறக்குமா? எனக்கு கல்யாணம் நடக்குமா? புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன், அந்த தொழில் நீடிக்குமா, நிலைக்குமா, நல்ல வருமானம் வருமா? என் உடம்புல இருக்க நோய் எப்போ சரியாகும்? எப்போயுமே செல்லரிச்சு போன இந்த மனசுக்குள்ளே எப்போ ஆனந்தம் பிறக்கும்? என்னை இழிவு செஞ்சவங்களுக்கும் தூக்கி போட்டவங்களுக்கும் முன்னாடி நான் இந்த வருஷத்தில் நல்லா வாழ்ந்து காட்டுவேனா அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. பிறக்கப் போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது, என்னென்ன தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். மகரம். இந்த புகழ்ச்சி, பகட்டு, பந்தா காட்டுறது இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சிக்கிட்டு வாழக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். பிறக்க போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்காரர்கள் எல்லாம் வாழ்வில் சிகரத்தை நோக்கி அடியெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. வருகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து தான் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. மகர ராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு வழியாக இந்த விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, அந்த சனி, இந்த சனின்னு எல்லா சனியையும் கடந்து வந்துட்டீங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு இந்த 7.5 சனிங்கிற பேரை நீங்கள் காதால் கூட கேட்க மாட்டீங்க. முதல்ல இந்த 2025 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சனி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 3ஆம் இடத்துக்கு சனி எப்பெல்லாம் வராரோ அப்போல்லாம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் பீக்கில் இருக்கும். யாருக்கும் எந்த இடத்துல நீங்கள் பயப்பட மாட்டீங்க, தைரியமாக இருப்பீங்க. இது இல்லைனா இன்னொன்று, அது இல்லைனா வேறொன்று அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சிகளும் வெற்றியை நோக்கி சென்று பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்க போகுது. 3ஆம் இடத்துக்கு சனி எப்பெல்லாம் வராரோ அப்போல்லாம் தன்னுடைய தீமையை குறைச்சிப்பார், நன்மையை மட்டுமே வாரி வழங்குவார். 7.5 சனிங்கிற ஒரு இருண்ட குகைக்குள்ளே இருந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் விலகி வந்ததுனால இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 6 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2.5 வருஷத்துக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு சிறப்பான தரமான பலன்களை செய்ய சனி காத்துக்கிட்டு இருக்காரு. நான் தானே உன்னை அடித்தேன், வா நானே உன்னை அரவணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எல்லா விதமான நன்மைகளையும், லாபங்களையும், பண வரவுகளையும், புதிய புதிய சொந்தங்களையும், நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் இந்த சனி கொடுக்க போகிறாரு. சனி கொடுக்குற நன்மைகளை பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 கை பத்தாது. பிறக்க போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டில் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி மகர ராசிக்கெல்லாம் ஒரு சூப்பரான அட்டகாசமான சனி பெயர்ச்சியாகவே இருக்குது. சனி பெயர்ச்சிக்கு அடுத்து குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான பெயர்ச்சி தான். 5ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு இப்போ 6ஆம் வீட்டில் போய் மறைய போகிறாரு. சனியால் உங்களுக்கு தொல்லை இல்லை, ஆனால் குருவால் உங்களுக்கு நன்மையும் இல்லையே. 6ஆம் வீட்டில் குரு மறையக்கூடாது, அவர் தனக்காரகன், புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறதுனால குரு 6ஆம் வீட்டில் மறையும் போது நல்ல நல்ல விஷயங்களை செய்ய முடியாமல் போயிடும். சரி விடுங்க, 1 வருஷம் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 6ஆம் வீட்டில் இருக்க குரு சின்ன சின்ன ஒரு கடன் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களை இழுத்து விட்டுருவார். ஆனால் சனி கொடுக்குற அளவுக்கு பெரிய தாக்கத்தை குரு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் இயற்கையிலே ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால 6ஆம் வீட்டில் குரு மறையிறது அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பெரிய கெட்டதும் இல்லை, பெரிய நல்லதும் இல்லை, ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சிக்கு அடுத்த பெயர்ச்சியாக நடக்க இருக்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சி. ராகு ராசிக்கு 2ஆம் வீட்டில் வராரு, கேது 8ஆம் வீட்டில் போகிறாரு. இதுவுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் மகர ராசிக்கு. 2ஆம் வீட்டில் இருக்க ராகுவும் 8ஆம் வீட்டில் இருக்க கேதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க. 2ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ராகு தனம், வாக்கு, குடும்பத்தை இது எல்லாத்தையும் கெடுப்பார். ஆனால் குருவின் பார்வை அவருக்கு கிடைக்கிறதுனால இந்த கெடுதல் எல்லாம் சிறிய அளவுக்கு மட்டுமே இருக்கும். 8ஆம் வீட்டுக்கு பிரவேசமாகிற கேது உங்கள் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். எல்லாமே சிறிய அளவுக்கு தான் இருக்கும். இந்த பயிற்சிகளோடு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த 3 கிரக பயிற்சியும் எந்த மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் எல்லா வயதினருக்கும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இவ்வளோ நாள் சேட்டை பண்ணிக்கிட்டு சொல்கிறத கேட்காம ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த இந்த மகர ராசி குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வரக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சமத்தான் நல்ல புள்ளியாக இருக்க போகிறாங்க. அடுத்ததாக இளம் வயதில் இருக்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வெற்றியே இல்லை, எவ்வளோ பேர் நிறைய சாதிச்சு நிறைய முன்னேறி வந்துட்டாங்க, நான் இவ்வளோ கடினமாக உழைக்கிறேன், என்னால் ஒரு சின்ன வெற்றியை கூட அடைய முடியலன்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து மகர ராசிக்காரர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய போகிறீங்க.
நீங்கள் சின்னதாக போடுற முயற்சி கூட மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும். அப்படிப்பட்ட ஒரு பெயர்ச்சி தான் இந்த சனி பெயர்ச்சி. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மகர ராசிக்காரர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் விளையாடக்கூடிய விளையாட்டில் வெற்றி பெற்று டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் அப்படின்னு போகக்கூடிய ஒரு நல்ல சனி பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி இருக்குது இந்த ஆண்டு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு இப்போ சில பொறுப்புகளை கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகளை கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்குமே காமிக்க போகிறீங்க. குடும்பத்துக்காகவே ஓடி உழைத்த நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் எல்லாம் தன்னோட குடும்பத்துக்கு நல்ல தலைவன் அல்லது தலைவி அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. அந்த உதவிகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை இன்னும் நீங்கள் மெருகேற்றணும். இவ்வளோ நாள் படுத்த படுக்கையாகவே கிடந்த இந்த வயதான பருவத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாம் இப்போ எழுந்து ஓடி உத்வேகமாக நடமாட போகிறீங்க. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வயதான பருவத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து கடினமாக உழைச்சி என் குடும்பத்தை பேர் சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன், எனக்கு அந்த திருப்தி போதும் அப்படிங்கிற மனநிலையில் இப்போது இந்த வயதான பருவத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாம் இருக்க போகிறீங்க. அடுத்து இந்த குரு பெயர்ச்சி அனைத்து வயதினருக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்னது போல தான், அவரால் பெரிய நல்லதையும் கொடுக்க முடியாது, பெரிய கெட்டதையும் கொடுக்க முடியாது. கெட்டது செய்யாமல் இருந்தாலே நமக்கு போதும். ஏன்னா இந்த சனி பெயர்ச்சியால் நமக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்க வேண்டியது இருக்குது, நிறைய பாக்கி இருக்குது. அடுத்து தான் இந்த மூன்றாவது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. எல்லோரும் சனியை பார்த்து தான் ரொம்ப போய்விடுவாங்க. ஆனால் இந்த ராகு கேது இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளானட்ஸ். சனி ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் நடத்துவார். ஆனால் இந்த ராகு டப்புன்னு நடத்திட்டு போய்கிட்டே இருப்பார். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்ம வாய் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகு குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில், மற்றவங்ககிட்ட பேசும்போது அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் சிறு சிறு இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் சொன்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த ராகுவால் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துடாது. ஆனால் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்த இந்த கேது தான் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அடிக்கடி ஸ்கேன் எடுக்கிறது, டெஸ்ட் எடுக்கிறது, ஹாஸ்பிட்டல் கையுமாவே தெரிகிறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸ்கேனு டெஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக்டர் எதுவுமே இல்லை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை அமுச்சு விட்ருவார். இருந்தாலும் இந்த செலவுகளையும் மருத்துவ செலவுகள், வீண் அலைச்சல்கள், இது போல் விஷயங்களை எல்லாம் இந்த 8ல் இருக்க கேது பண்ணுவார். உடம்பு கல் மாதிரி திடமாக இருக்குங்க. ஆனால் அவர் உங்களை குழப்பி நமக்கு ஒருவேளை பிபி இருக்குமோ, சுகர் இருக்குமோ, நைட்டில் தூக்கமே வரமாட்டேது, ஒருவேளை தூக்க வியாதி இருக்குமோ அப்படின்னு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வச்சு அலைச்சலையும் பண விரயத்தையும் நிறைய கொடுப்பார் இந்த 8ல் இருக்க கேது. இந்த வீடியோ பார்க்குற மகர ராசிக்காரர்களில் நீங்கள் நைட் ஷூட் போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் உங்கள் உடம்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா 8ல் இருக்க கேது இந்த உடல்நிலையில் பிரச்சனை ஏற்படுத்துவார். என்னதான் இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படி இப்படின்னு ரொம்ப சாதகமற்ற பெயர்ச்சியாக இருந்தாலும், இந்த சனி பெயர்ச்சி இருக்குது பாருங்கள், 30 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த 3ஆம் இடத்துக்கு அவர் வருவார். அப்படி 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த குருவாலையும் ராகுவாலையும் கிடைக்காத எல்லா விஷயங்களும் இந்த சனி பெயர்ச்சியால் கிடைக்க போகுது. குருவும் ராகுவும் கொடுக்காததை சனி கொடுக்க போகிறாரு. யார் கொடுத்தா என்ன, நமக்கு பணம் வந்தால் போதும், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை போனால் போதும், அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக இந்த 3 கிரக பேச்சில் வச்சு பார்க்கும்போது பிறக்க போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்மையாகவே நிஜமாகவே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது இந்த 2025. நீங்களே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க, அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்க போகிறது எல்லாத்தையும். ஏற்கனவே நடந்த நல்லதுகள் எல்லாம் இந்த 2025 இன்னும் அதிகமாக நடக்க போகுது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தசை புத்திகள் நடந்ததுன்னா, இந்த நல்லதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லது நடக்க போகுது. இந்த 2025 மகர ராசிக்காரர்கள் எல்லாம் வெற்றி மேலே வெற்றியை அடைய போகிறீங்க. நன்றி.